ஹலோ, குட் மார்னிங் எவ்ரிபடி. நான் நேற்று கடைசியாக பார்த்தது இந்த சேர்மான குவியத்தூரம் தொடர்பான ஒரு சமன்பாடு. இந்த சமன்பாடு ஏற்கனவே பார்த்துட்டோம். சேர்மான குவியத்தூரம் தொடர்பானது 1/f சமன் 1/f1 + 1/f2 என்ற சமன்பாடு தான் பார்த்தினாங்க. அப்ப இந்த சமன்பாடு எப்ப பாவிக்கலாம்னா, ரெண்டு மெல்லிய வில்லைகள் அருகருகே வைக்கப்பட்டுள்ள பொழுது இந்த சேர்மான குவிய தூரத்தை காண்பதற்கு பயன்படுத்தலாம். இந்த சேர்மான குவிய தூரத்தை காணும் பொழுது f1, f2 என்பனவற்றுக்கு 3 பேருக்கு என்ன செய்யணும்? குறிவழக்கு போடணும். கேபிட்டல் F-க்கு போட வேணும், ஸ்மால் f1க்கு போடணும், f2க்கு போடணும். 3 பேருக்கும் குறிவழக்கு போடணும். 2 பேருக்கு உங்களுக்கு தெரியுமாக இருந்தா குறிவழக்க போட்டுட்டு இந்த 3வது நபரை என்ன செய்யலாம்? குறிவழக்கோட விடையாக எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் உதாரணம் 2 செய்த நாங்கள் அந்த உதாரணங்களை நீங்க மீள பார்த்தீங்கன்னா அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இனி இந்த சமன்பாடை எவ்வாறு நிறுவுறது என்பதை இப்ப இருக்கா பார்ப்போம். சரியா? அப்ப எழுதி கொள்ளுங்க. சேர்மான குவிய தூரத்துக்குரிய சமன்பாட்டை நிறுவுதல். சேர்மான குவிய தூரத்திற்குரிய சமன்பாட்டை நிறுவுதல். ஹெடிங் போடுங்க. சேர்மான குவிய தூரத்துக்குரிய சமன்பாட்டை நிறுவுதல். எப்படி நிறுவலாம் என்று பார்ப்போம். கீழே தொடர்ந்து எழுதுங்க. இது வில்லைகள், இது குவிவு வில்லைகள். எல்லா வில்லைகளுக்கும் செய்யலாம். நான் குவிவு வில்லைக்கு இப்ப செய்ய போறோம். சரியா? இது குவிவு வில்லைகள், இது குவிவு வில்லைகள். capital L1, capital L2, capital L1, L2 என்பவற்றின் குவியத்தூரங்கள் முறையே small f1, f2 ஆகும். small f1, f2 ஆகும். 2 பேட்ட குவிய தூரங்களும் f1, f2 ஆகும். இவை மிக அருகருகே வைக்கப்பட்டு சேர்மான வில்லை கேபிட்டல் எல் என்று போடுங்க. சேர்மான வில்லை கேபிட்டல் எல் பிராக்கெட்டுல, சேர்மான வில்லை பிராக்கெட் கேபிட்டல் எல் உருவாக்கப்பட்டுள்ளது. சேர்மான வில்லை கேபிட்டல் எல் உருவாக்கப்பட்டுள்ளது. அப்ப ரெண்டும் கிட்ட வைக்கப்பட்டிருக்குது. 2 வில்லைகளும் கிட்ட வைக்கப்பட்டிருக்குது. இதோட குவிய தூரம் f1, இதோட குவிய தூரம் f2. அப்ப இது லென்ஸ் L1, இது லென்ஸ் L2. தொடர்ந்து எழுதுங்க. இவற்றிற்கு முன்னால் வைக்கப்பட்டுள்ள u தூரத்து பொருள் வெற்றிக்கு முன்னால் வைக்கப்பட்டுள்ள u தூரத்து பொருள் b தூரத்தில் இறுதி பிம்பத்தை வழங்குகின்றது என்க. b தூரத்தில் இறுதி பிம்பத்தை வழங்குகின்றது என்க. இதுக்கு முன்னால நாங்கள் ஒரு புள்ளி பொருளை கருதுவோம். u தூரத்துல இருக்கு. இவ்வளவு u தூரத்தில் இருக்கிற பொருள் பிம்பம் இப்படியே போய் இதுல முறிஞ்சு இப்படி பின்பக்கமாக இப்படி நீட்டுங்க, முன்பக்கமாக இப்படி நீட்டுங்க, புள்ளி புள்ளியா நீட்டுங்க. பிறகு 2வது வில்லையில முறிஞ்சு இறுதி பிம்பம் இதுல வரும்.
இது இறுதி பிம்பம். இந்த புள்ளி வந்து ஐ டேஷ் என்று போடுங்க. இந்த புள்ளி வந்து ஐ இந்த படத்துக்கு இருக்கும். L1 L2 2 வில்லைகள், F1 F2 குவிய தூரமுடையவை. U தூரத்தில் உள்ள பொருளின் பிம்பம் ஃபைனலாக V தூரத்தில் வருது. அந்த ஐ டேஷ் என்று சொல்லப்படுவது என்ன சொல்லுங்க? ஐ டேஷ் என்று நான் குறித்திருக்கிறது என்றால் முதலாவது வில்லையின் முறிவின் பின்னர் ஏற்படுகின்ற பிம்ப நிலை. அந்த F2 நீங்க எடுத்து விட்டீங்கள் என்றால், F2 நீங்கள் அந்த லென்ஸ் தொகுதியிலிருந்து எடுத்து விட்டீங்கள் என்றால், அந்த லென்ஸ் L2 என்ற லென்ஸ் எடுத்து விட்டீங்கள் என்றால் ஐ டேஷ்ல பிம்பம் பெறப்படும். எடுத்து விட்டால் ஐ டேஷ்ல பெறப்படும். இந்த தூரத்தை U டேஷ் என்று குறிச்சுக்கொள்ளும். U டேஷ் என்று குறிச்சுக்கொள்ளும். படத்துல குறிச்சுக்கொள்ளும். U டேஷ் என்பது யூக்கு மேல ஒரு சிறிய கோடு. அப்ப இது வந்து இந்த வில்லை தொகுதி வந்து கேபிட்டல் F குவிய தூரமுடைய ஒரு தனி வில்லைக்கு சர்வசமனானது. அதான் எங்களோட வரவிலக்கணம், சேர்மான வில்லை. அப்ப இந்த L என்ற வில்லைக்கு சர்வசமனானது, அதன் குவிய தூரம் கேபிட்டல் F. அப்ப இந்த தனி வில்லைக்கு சர்வசமனானது என்றால் இந்த U தூரத்தில் உள்ள பொருண்ட பிம்பம் இங்க வர வேண்டும். இதுல வந்து U தூரத்தில் உள்ள பொருண்ட பிம்பம் B-ல வருது. ஆகவே இதுக்கு சர்வசமனானது என்பதனால இதே U தூரத்தில் உள்ள பொருண்ட பிம்பம், அதே U தூரத்தில் உள்ள பொருண்ட பிம்பம் இங்கால எங்களுக்கு V தூரத்துல பெறப்படும். இது வந்து V ஆக இருக்கு. இதுதான் அந்த புள்ளி பொருள். இதுதான் இந்த I. இதை வருமெண்டா O என்று குறிச்சு கொடுக்கும். இது O. இது ரெண்டு படத்தையும் பக்கத்தில் குறிச்சு. இது தனி வில்லைகளை ஆக்கப்பட்ட சேர்மானத்தை காட்டி நிக்குது. இது அதுக்கு சர்வசமமான ஒரு தனி வில்லையை காட்டி நிக்குது. ரெண்டு படத்தையும் கீறினால் நிறுவல் உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமான விடயமாக இருக்காது. இலகுவாக இந்த நிறுவலை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சரி, எவ்வாறு நீ நிறுவலாம் என்பதை பார்ப்போம். முதலாவது நீங்க என்ன செய்யணும் என்றால், L1 வில்லைக்கு 1/V மைனஸ் 1/U என்ற சமன்பாடை பயன்படுத்தணும். 1/V மைனஸ் 1/U சமன் 1/F என்ற சமன்பாட்டை பயன்படுத்த வேண்டும். இதுல நீங்க குறிவிலக்கு பிரயோகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தூரங்களை மட்டும் போட்டா போதுமானது. சரிதானே? தூரங்களை மட்டும் போட்டா போதுமானது. அப்ப நாங்கள் L1 என்ற வில்லைக்கு 1/V மைனஸ் 1/U சமன் 1/F என்ற சமன்பாட்டை பயன்படுத்தும். L1 என்ற வில்லைக்கு பயன்படுத்தும். பயன்படுத்தினீங்கன்னா U இடத்துல இருப்பது U, இடத்துல இருப்பது U, யூக்கு அம்புக்குறி போட்டு U என்று போடும். U இடத்துல இருப்பது U, பொருள் தூரத்தின் இடமாக இருப்பது U. B இடத்துல இருப்பது, நான் உங்களுக்கு கவனமா இருக்கும், B இடத்துல இருப்பது இந்த முதலாவது வில்லையால வருகின்ற பிம்பம். இது முதலாவது வில்லையினால வருகின்ற பிம்பம் I டேஷ். எனவே B இடத்துல இருப்பது U டேஷ். U டேஷ் தான் B இடத்துல இருக்கு. பாருங்க, முதலாவது வில்லையினால பெறப்படுகின்ற பிம்பம் எவ்வளவு தூரத்துல இருக்கு? U டேஷ் தூரத்துல இருக்கு. அதாவது இந்த வில்லையை நாங்கள் ரிமூவ் பண்ணுவோமாக இருந்தால், எவ்வளத்துல பிம்பம் பெறும்? I டேஷ் I டேஷ் என்ற புள்ளியில U டேஷ் என்ற தூரத்துல பிம்பம் பெறும். F-க்கு பதிலாக போடக்கூடியது முதலாவது வில்லி என்றபடியினால F1. எனவே சமன்பாட்டை நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம். சமன்பாடு எப்படி வரும் என்று பார்ப்போம். அப்ப V-க்கு பதிலாக U டேஷ், அப்ப 1/U டேஷ். V-க்கு பதிலாக U டேஷ். பாருங்க, V-க்கு பதிலாக U டேஷ். அப்ப 1/U டேஷ் மைனஸ் 1/U சமன்
1/f1 என்று வரும். இது முதலாவது சமன்பாடு என்று போடும். இது முதலாவது சமன்பாடு. இதே போல இரண்டாவது வில்லைக்கு 1/v மைனஸ் 1/u சமன் அந்த சமன்பாட்டை பயன்படுத்தும். இரண்டாவது வில்லைக்கு அந்த சமன்பாட்டை பயன்படுத்தினோம் என்றால் இதை நான் அளிக்கிறேன். இரண்டாவது வில்லைக்கு பயன்படுத்துவோம். இரண்டாவது வில்லைக்கு நாங்கள் பயன்படுத்தினால் L2க்கு 1/v மைனஸ் 1/u சமன் 1/f என்ற சமன்பாடு மீள பயன்படும். இரண்டாவது வில்லைக்கு அதுல கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயத்தை பார்ப்போம். கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம், இரண்டாவது வில்லைக்கு பொருள் எது? பொருள் இதுதான். இதுதான் இரண்டாவது வில்லைக்கு பொருள். இரண்டாவது வில்லைக்கு பொருள் இந்த I' அந்த இப்ப அந்த இரண்டாவது வில்லைக்கு I' பொருள் இருப்பது போன்று தோன்றும். எனவே இரண்டாவது வில்லைக்கு பொருள் வந்து I'. எனவே பொருள் தூரத்தின் இடத்துல வருவது u என்ற இடத்துல வருவது u'. u என்ற இடத்துல வருவது u'. b என்ற இடத்துல வருவது சொல்லுங்க பாப்போம். b என்ற இடத்துல வருவது என்னவாக இருக்கும்? இதுதான் பிம்பம், ஃபைனல் இமேஜ். இரண்டாவது வில்லையினால வருகின்ற ஃபைனல் இமேஜ் இதுதான். எனவே v என்ற இடத்துல வருவது v. f என்ற இடத்துல வருவது என்னவாக இருக்கும்? f என்ற இடத்துல வருவது f2. இரண்டாவது வில்லை பயன்படுத்தப்படுவதனால இந்த மூன்று எழுத்துக்களையும் அந்த சமன்பாட்டில் பிரதியிடும். குறிவழக்கு பிரயோகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் பொது சமன்பாடு செய்யவில்லை, எனவே குறிவழக்கு பிரயோகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நேரடியாக நாங்கள் பிரதியிட்டமாக இருந்தால் இரண்டாவது சமன்பாட்டை பெற்றுக்கொள்ளலாம். அப்ப இரண்டாவது சமன்பாடை எப்படி பெறலாம் என்று பார்ப்போம். அப்ப v வாரிடத்துக்கு v போட போறோம். எனவே 1/v u வாரிடத்துக்கு u' போட போறோம். மைனஸ் 1/u' சமன் 1/f2. இது இரண்டாவது சமன்பாடு. அடுத்து என்ன செய்ய போறீங்கள்? ஒன்றையும் ரெண்டையும் கூட்டுங்க. முதலாவது சமன்பாட்டையும் இரண்டாவது சமன்பாட்டையும் கூட்டுங்க. முதலாவது சமன்பாட்டையும் இரண்டாவது சமன்பாட்டையும் கூட்டுங்க. அப்ப நான் விடத்தில் எழுதுறேன். சரியா? விடத்தில் எழுதலாம் என்ன? விடத்தில் எழுதுறேன். 1 சக 2 போடும். 1 + 2. முதலாவது சமன்பாட்டையும் இரண்டாவது சமன்பாட்டையும் கூட்டப்படும். ரெண்டையும் கூட்டினால் இது ரெண்டும் கேன்சல் ஆகும். இதுவும் இதுவும் கேன்சல் ஆகும். மிச்சமாக வருவது 1/v சரியா மைனஸ் 1/u சமன் 1/f1 plus 1/f2 என்று வரும். இது மூன்றாவது சமன்பாடு என்று போடும். இந்த மூன்றாவது சமன்பாடு இன்னும் 2 ஸ்டெப்ல விட வரப்போகுது. இன்னும் 2 ஸ்டெப்ல உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வரப்போகுது. சரிதானே? இவ்வளத்தையும் எழுதி முடியுங்க. இன்னும் 2 ஸ்டெப்ல ஃபைனல் ஆன்சர் இவ்வளத்தையும் எழுதி முடியும். அப்ப இது முதலாவது சமன்பாடு, முதலாவது வில்லைக்கு எடுத்திருக்கிறோம். இது இரண்டாவது சமன்பாடு, இரண்டாவது வில்லைக்கு எடுத்திருக்கிறோம். ரெண்டையும் கூட்டுவதன் மூலம் மூன்றாவது சமன்பாடு எடுத்திருக்கிறோம். இவ்வளத்தையும் எடுத்த பிறகு இன்னும் 2 ஸ்டெப்ல ஃபைனல் ஆன்சர் கிடைக்கப்பெறும். அது எவ்வாறு எடுக்கலாம் என்பதை நாங்கள் அடுத்து பார்ப்போம். அப்ப அதை எவ்வாறு எடுக்கலாம் என்பதை அடுத்த 2 ஸ்டெப்ல நாங்கள் பார்ப்போம். ஒன்றும் ரெண்டையும் கூட்டி விட வச்சுக்கிறோம். இனி இந்த சேர்மான வில்லைக்கு L என்ற சேர்மான வில்லைக்கு 1/v மைனஸ் 1/u சமன் 1/f என்ற சமன்பாட்டை பயன்படுத்தும். யாருக்கு பயன்படுத்தினோம்? சேர்மான வில்லை, இந்த வில்லைக்கு பயன்படுத்தும். இந்த வில்லைக்கு பயன்படுத்தினால்
இந்த வில்லைக்கு நாங்கள் பயன்படுத்தினால் u இடத்துல இருப்பது u எழுதி காட்டோம். u இடத்துல இருப்பது u, v இடத்துல இருப்பது பிம்ப தூரத்தின் இடத்துல இருப்பது v, f இடத்துல இருப்பது கேபிட்டல் F. இது எல்லாத்துக்கும் அம்புக்குறி போட்டுக்கொள்ளுங்க. அம்புக்குறி போடப்படையில் இது எல்லாத்துக்கும் அம்புக்குறி போட்டுக்கொள்ளுங்க. இடத்திலையும் அம்புக்குறி போட்டு. சரி, இப்ப ஃபைனல் ஆன்சர் வரப்போகுது. இந்த நாங்கள் இதுல பிரதியிட்டமாக இருந்தால் 1/v minus 1/u சமன் 1/F என்ற முடிவு வரும். இதை 4வது சமன்பாடு போடும். இந்த 3ஐயும் 4ஐயும் பாருங்க. 3வது சமன்பாட்டையும் 4வது சமன்பாட்டையும் திருப்பி இருக்கா பாரு. இதுலயும் 1/v minus 1/u தான் இருக்கு. இதுலயும் 1/v minus 1/u தான் இருக்கு. ரெண்டு சமன்பாட்டிலையும் 1/v minus 1/u தான் இருக்கு. எனவே 3,4 இருந்து ஒரு ஃபைனல் விடையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது எவ்வாறு வரும் என்பதை அடுத்து பார்ப்போம். 3,4 3,4 இருந்து ஒரு ஃபைனல் விடையை நாங்கள் பெறலாம். அதை பார்ப்போம். 3,4 சமன்பாடுகள் இருந்து விட்டு பார்த்தோம் என்றால் உங்களுக்கு ஃபைனல் விடை எடுக்கலாம். அப்ப இந்த ரெண்டு பக்கத்திலையும் 1/v minus 1/u இருக்கு. இதுலயும் 1/v minus 1/u இருக்கு. எனவே 3,4 இருந்து ஃபைனல் ஆன்சர் 1/f1 plus 1/f2 சமன் 1/f என்ற சேர்மான வில்லைக்குரிய சமன்பாடை பெற்றுக் கொள்ளலாம். இதுதான் நிறுவு. இதுதான் இந்த சமன்பாட்டுக்குரிய நிறுவல். அல்லது உங்களுக்கு தற்சமயம் டெஸ்ட்ல கேட்டால் கேட்கிற வேலை குறைவு, தற்சமயம் கேட்டால் இந்த மெத்தட்ல நீங்கள் நிறுவலாம். இந்த மெத்தட்ல நிறுவலாம். கஷ்டமானது இல்லை. இதுல முக்கியமான விடயம் குறிவழக்கு பாவிக்கிறேன் 1/v minus 1/u தூரங்களை மட்டும் பிரதியிடுவதன் மூலம் இந்த நிறுவலை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான விடயம். இன்னும் ஒன்று பார்க்கலாம். அப்ப இது இரண்டாவது வில்லைக்கு பொருள். இந்த முதலாவது வில்லையினால பெறப்படுகின்ற பிம்பம் இருக்கல்லோ அது இரண்டாவது வில்லைக்கு பொருள். இரண்டாவது வில்லைக்கு பொருளாக தொழிற்படும் என்பதை நீங்கள் இங்க பார்க்கலாம். இவ்வாறான கணக்குகள் உங்களுக்கு வரும். எம்சிக்கு கேள்வியில எல்லாம் வரும். இப்படி ரெண்டு வில்லைகளை கிட்ட கிட்ட வைக்கும் பொழுது தூர வைக்கும் பொழுது முதலாவது வில்லையினால பெறப்படுகின்ற பிம்பம் இரண்டாவது வில்லைக்கு பொருளாக தொழிற்படும். இரண்டாவது வில்லைக்கு பொருளாக தொழிற்படும். இப்ப இரண்டாவது வில்லைக்கு என்ன பொருள் உண்மையாக சொல்லுங்க. அப்ப மாயப்பொருள். இது உண்மையாக என்ன என்று சொல்லப்படும்? மாயப்பொருள். அப்ப வில்லைக்கு முன்னால பொருள் இருக்குமாக இருந்தால்தான் அது மெய்ப்பொருள். அப்ப இந்த பொருள் இரண்டாவது வில்லைக்கு என்னவாக தொழிற்படும்? மாயப்பொருள். அதை வேணும்னா எழுதிக் கொள்ளும். ஐடேஷ் ஆனது இரண்டாவது வில்லைக்கு மாயப்பொருளாக தொழிற்படும். பொருளையும் மாயம் இருக்கு. வில்லைக்கு முன்னால இருந்தால் தான் மெய்ப்பொருள். மெய்ப்பொருள் வில்லைக்கு முன்னால இருந்தால், கதிர் வார திசையில இருந்தால், கதிர் வருது பாருங்க, கதிர் இந்த பக்கத்துல வருது, கதிர் இந்த பக்கத்துல வருது. ஆனா இந்த பொருள் அந்த பக்கத்துல இருக்கே, மற்ற பக்கத்துல இருக்கு. எனவே இந்த பொருள் என்ன பொருள்? மாயப்பொருள். கதிர் படுகதிர் அமைந்துள்ள திசையில் பொருள் இருந்தால் என்ன பொருள்? மெய்ப்பொருள். படுகதிர் அமைந்துள்ள திசைக்கு எதிர் பக்கத்துல பொருள் இருந்தால் என்ன பொருள்? மாயப்பொருள். அப்ப நாங்கள் அந்த விஷயத்தை இந்த நிறுவலுக்கு பிறகு குறித்து வச்சுக் கொள்ளுவோம். ஐடேஷ் ஆனது முதலாவது வில்லைக்கு மெய்பிம்பம். முதலாவது வில்லைக்கு மெய்பிம்பம். இந்த வில்லை இல்லாட்டி அங்கதான் பெறும். இந்த வில்லை F2 என்ற வில்லை இல்லாட்டி அங்கதான் பெறும். முதலாவது வில்லைக்கு மெய்பிம்பம். ஆனால் இரண்டாவது வில்லைக்கு அது மாயப்பொருள். இரண்டாவது வில்லைக்கு அது மாயப்பொருள்.
இறுதி மெய்பிம்பம் ஐ. இந்த இறுதி மெய்பிம்பம் ஐ, அது பிம்பம் ஐ, இறுதி மெய்பிம்பம் ஐ. மாயப்பொருளுக்கு மெய்பிம்பம் பெறலாம். குழிவில்லைக்கு என்ன வரலாம்? மாயப்பொருளுக்கு மெய்பிம்பம் பெறலாம். அதே மாதிரி குழிவில்லைக்கும் உங்களுக்கு மெய்ப்பொருளுக்கு மாயபிம்பம் பெறலாம். அதே போன்று மாயப்பொருளுக்கு மெய்பிம்பம் பெறுவதற்குரிய சந்தர்ப்பங்களும் இருக்குது. அவ்வாறான கணக்குகளை நாங்கள் பின்னால வருகின்ற சந்தர்ப்பங்கள்ல பார்க்கக்கூடியதாக இருக்கும். பாஸ் பேப்பர்ல எல்லாம் அவ்வாறான கணக்குகள் இருக்குது. அதனால் தொடர்ந்து வரும் கிளாஸ்ல பார்க்கலாம். அப்ப அருகருகே இருக்கும் பொழுது உங்களுக்கு சமன்பாடு 1/f1 + 1/f2 சமன் 1/f என்பதாகும். இது தொடர்பான ஒரு நிறுவல் ஒன்று உங்களுக்கு இருக்கு. ஒரு ஸ்டாக் எஸ்ஏ கேள்வியில இருக்குது. அதை நான் வந்து அடுத்த கிளாஸ்ல செய்து விடுவேன். இதே மாதிரி வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த கேள்வி போகுது. அந்த கேள்வி ட்ரிக்னோமெட்ரி மற்றும் கேத்திர கணிதத்தை பயன்படுத்தி அந்த கேள்வி அமைந்திருக்குது. அந்த ஆண்டு நான் குறிப்பிடுவேன், பின்னால பார்த்து குறிப்பிடுவேன். அது அடுத்த கிளாஸ்ல பார்த்து சொல்றேன். அதை நான் பின்னால செய்து விடுவேன். அது ஒரு எஸ்ஏ கேள்வியாக நல்ல வடிவாக வடிவமைக்கப்பட்ட ஒரு கேள்வி. அதை நான் பின்னால உங்களுக்கு செய்து விடுவேன். அப்ப அதில் நீங்கள் குறித்துக் கொள்ளுங்க. இது தொடர்பான பாஸ் பேப்பர் கொஸ்டின் ஒன்று இருக்குன்ற மட்டும் குறித்து வச்சு கொள்ளுங்க. நான் பின்னால அதை பார்ப்பேன். சரிதானே? அப்ப இதுல ஏதாவது பிரச்சனை இல்லை. என்ன இது அவ்வளவு கஷ்டமான நிறுவல் இல்லை, சுகமான நிறுவல். 1/v - 1/u சமன் 1/f பயன்படுத்தி இந்த நிறுவலை நீங்கள் இலகுவாக செய்து கொள்ளலாம். அந்த பாஸ் பேப்பர்ல உங்களுக்கு கேட்கப்பட்டது வந்து இந்த 2 வில்லைகளும் ஒரு d இடை தூரத்தினால் வேறாக்கப்பட்டுள்ள பொழுது, இது வந்து மிக அண்மையில போட்டப்பட்டிருக்குது. 2 வில்லைகளும் மிக அண்மையில இருக்கிற சந்தர்ப்பத்தை நாங்க நிறுவி இருக்கிறோம். அந்த பாஸ் பேப்பர்ல கேட்கப்பட்டது வந்து 2 வில்லைகளும் ஒரு d இடை தூரத்தினால் வேறாக்கப்பட்டுள்ள பொழுது சேர்மான குவிய தூரம் தொடர்பானது. அது உங்களுக்கு சிலபஸ்ல இல்லை என்றாலும் ஒரு உதவிகள் தரப்பட்டு அந்த கேள்வி செய்யப்பட்டுள்ளது. இந்த உதவிகளின் அடிப்படையில் அந்த கேள்வியை நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்த கிளாஸ்ல அந்த கேள்வியை நான் செய்வேன். சரிதானே? அது பாஸ் பேப்பர் புத்தகத்தை நீங்க ரெடியா வச்சிருங்க. அநேகமாக 2000க்கு பிறகு வந்த கேள்வியாக இருக்கலாம். 2000 ஆண்டுக்கு பிறகு அந்த கேள்வியாக அது இருக்கலாம். அதை நான் அடுத்த கிளாஸ்ல செய்வேன். இப்ப நாங்க அடுத்த டாபிக்கு போறோம். இது சம்பந்தமான கேள்விகள் நேற்று செய்துட்டேன். சிறு கேள்விகள், சின்ன கொஸ்டின்ஸ் வந்து செய்துட்டேன். ஒரு அப்ளிகேஷன்ஸ் மாதிரியான கேள்விகள் செய்துட்டேன். இது தொடர்பான மேலதிக வினாக்கள் அடுத்து வருகின்ற கிளாஸ்ல நாங்க செய்வோம். இப்ப நாங்கள் வில்லை சம்பந்தமான தியரிகளை பார்ப்போம். அடுத்த டாபிக்கு போறோம். அழிக்கிறேன் இத. அடுத்த டாபிக் வந்து குவிவு வில்லை ஒன்றின் குவிய தூரத்தை கணித்தல். குவிவு வில்லை ஒன்றின் ஹெடிங் போடுவோம். குவிவு வில்லை ஒன்றின் குவிவு வில்லையா கான்வெக்ஸ் லென்ஸ் குவிவு வில்லை சொல்லேக்குள்ள சத்தம் விளங்காம இருக்கலாம். குவிவு வில்லை கான்வெக்ஸ் குவிவு வில்லை ஒன்றின் குவிய தூரத்தை துணிதல். குவிவு வில்லையிட குவிய தூரத்தை துணிதல். அப்ப இதெல்லாம் லேப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். நாங்கள் சுருக்கமாக பார்த்து கொண்டு போவோம். இப்ப நாங்கள் இந்த முதலாவது முறை வந்து இலகுவான முறை. சரியா? முதலாவது முறை வந்து ஒரு அன்னளவான முறை. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த அன்னளவான முறையும் பார்த்து கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் வந்து அன்னளவான முறை. அது ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்க செய்ய வேண்டியது ஆய்வுக்கூடத்துக்கு வெளியே வந்து ஒரு தரப்பட்ட குவிவு வில்லையை சூரிய ஒளிக்கு பிடிக்க வேண்டும். சூரிய ஒளிக்கு நீங்க என்ன செய்யணும்? பிடிக்க வேண்டும். சூரிய ஒளிக்கு பிடிச்சிட்டு முதலட்சியை நோக்கி பிடிச்சிட்டு அது ஒரு இடத்துல என்ன செய்யும்? குவியும். ஒரு இடத்துல என்ன செய்யும்? தூர பொருளை நோக்கி பிடிச்சி பிம்பத்தை எடுத்தாலும் பரவாயில்லை, அப்படியும் செய்யலாம். தூர பொருளை எடுத்து நோக்கி பிடிச்சு அந்த பிம்பத்தை எடுத்தும் செய்யலாம். ஸ்கிரீன் ஒன்றை நாங்கள் மூவ் பண்ணி கொண்டு வந்து, சரியா, ஸ்கிரீனை மூவ் பண்ணணும். ஸ்கிரீனை மூவ் பண்ணி கொண்டு வரும் பொழுது சூரிய ஒளிக்கு பிடிக்கலாம், இல்ல தூர பொருளுக்கு பிடிக்கலாம்.
அப்ப அதோட தெளிவான பிம்பம் பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த வில்லைக்கும் இந்த தூரத்தை மலர்ந்தால் எதுக்கு சமன்? குவிய தூரத்துக்கு சமன். இது ஒரு அன்னளவான முறை. அப்ப அதை குறிச்சு கொள்ளுங்க. முதலாவது முறை அன்னளவான முறை. தரப்பட்ட குவிவு வில்லையை ஆய்வுகூடத்திற்கு வெளியே, உள்ளுக்கும் பார்க்கலாம், ஆனா தூர பொருளை தான் பார்க்கணும், சூரிய ஒளியை எடுக்கிறது கஷ்டம். ஆய்வுகூடத்திற்கு வெளியே எடுத்து சூரிய கதிர்களை அல்லது தூர உள்ள பொருளொன்றினை அல்லது என்ன செய்யலாம்? சூரிய கதிர்களை அல்லது தூர உள்ள பொருள் ஒன்றினை நோக்கி திசைப்படுத்தி அதன் தெளிவான பிம்பத்தினை கண்ணால பார்க்கப்படாது. சூரிய ஒளி கண்ணால பார்க்கப்படாது, நேரடியாக கண்ணுக்குள்ள கொடுக்கப்படாது, திரையெல்லாம் எடுக்க வேணும். கண்ணில் பட்டா பிரச்சனை, டேஞ்சர். அப்ப அதன் தெளிவான பிம்பத்தினை திரையில் பெறக்கூடியவாறு திரையை செப்பம் செய்தல் வேண்டும். திரையில் பெறக்கூடியவாறு திரையை செப்பம் செய்தல் வேண்டும். தெளிவான பிம்பம் பெறப்படுகையில் திரையை முன்பின்னாக அசைக்க வேணும். ஒரு நிலையில உங்களுக்கு இமேஜ் கிளியராக இருக்கும். தெளிவான பிம்பம் பெறப்படுகையில் வில்லைக்கும் திரைக்கும் இடையிலான தூரம் மீட்டர் அளவு சட்டத்தினால் அளவிடப்படும். மீட்டர் எம் சட்டம் என்று போடப்படாது, மார்க்ஸ் இல்லாம போ. சில வேலைகள்ல பாருங்க, மீட்டர் அளவு சட்டம் நீங்க ஸ்கீமை பாருங்க, எம் சட்டம் என்று போடப்படாது. அநேகமானாக்கள் இப்படி போட்டு மார்க்ஸ் லொஸ்ட் ஆயிருக்கு. எம் சட்டம் என்று போடப்படாது, மீட்டர் அளவு சட்டம் எழுதுவோம். எம் சட்டம் என்றால் ஒரு மீட்டர் நீளமான சட்டம் என்று கருதப்படும். எனவே அந்த மீட்டர் அளவு சட்டம் என்ற சொல்லு கட்டாயம் போட வேணும். மார்க்கிங் ஸ்கீம்ல இந்த வேலைகளை ஸ்ட்ரிக்டாக பார்ப்போம். அப்ப மீட்டர் அளவு சட்டம் ஒன்றினால் அளவிடும் பொழுது குவியத் தூரத்தை காணக்கூடியதாக இருக்கும். குவியத்தூரம் எஃபினை காணக்கூடியதாக இருக்கும். இது ஒரு அன்னளவான முறையாகும். அப்ப இதை நீங்க செய்தமாக இருந்தால் ஒரு அன்னளவான குவியத் தூரத்தை கண்டுபிடிக்கலாம். ஒரு வில்லையை நீங்கள் செய்யும் பொழுது 12 விட வெறுமாக இருந்தால் 12 அன்னளவான விடையாக இருக்கும். 12 சென்டிமீட்டர் என்பது அன்னளவான விடையாக இருக்கும். திருத்தமான விடை சில நேரம் 12.5 ஆக வரலாம், அல்லது 11.8 ஆக வரலாம். அவ்வாறு மாற்றம் அடைவதற்கு சான்ஸ் இருக்கு. ஒரு அன்னளவாக நாங்கள் 12 என்ற பெருமானத்தை நாங்கள் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். உதாரணம், சரியானே? இது அன்னளவான முறையாகும். இரண்டாவது முறை ஒரு எளிய முறை, அதை பார்த்துக் கொள்ளுங்க. இரண்டாவது முறை இனி பார்க்க போறது இரண்டாவது முறை. இதுவும் ஆய்வு கூடத்தான் செய்யவர். அது ஒரு இலகுவான முறை. அந்த முறை எப்படி வரும் என்று விளங்கப்படுத்துற அதுக்கு பிறகு நோட்ஸ் தார். அப்ப அந்த முறை எப்படி இருக்குமென்னா, நீங்க செய்ய வேண்டியது ஒரு தளவாடி ஒன்று எடுக்கவர். தளவாடி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒரு பரப்பு இரசம் பூசப்பட்டிருக்கும், மத்திய பரப்பு தெருமேற் பரப்பாக இருக்கும். இவ்வாறான ஒரு தளவாடியை நீங்க எடுக்கவர். எடுத்துட்டு அதுக்கு மேல லென்ஸை வைக்க வேண்டும். தேவையான இந்த லென்ஸை அதுக்கு மேல வைக்க, குவிவில்லை தான் இப்ப செய்யறோம், அதுக்கு மேல தேவையான குவிவில்லையை வைக்க வேண்டும். அதுக்கு மேல
இதுல ஒரு ஸ்டாண்ட் ஒன்று பொருத்தம் பிராக்டிக்கல் செய்யும் பொழுது ஒரு ஸ்டாண்ட் உங்களுக்கு அங்கே ஆய்வு கூடத்தில் பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரியான அமைப்புல ஸ்டாண்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரியான அமைப்புல ஸ்டாண்ட்ஸ் இருக்கு. சரியா? இந்த மாதிரியான அமைப்புல ஸ்டாண்ட்ஸ் உங்களுக்கு ஆய்வு கூடத்தில் இருக்கு. அப்ப இந்த ஸ்டாண்டை நாங்கள் இதுல பொருத்திட்டு ஸ்டாண்டை நாங்கள் கீரையில இந்த ஸ்டாண்டை பக்கத்துல கீறி காட்டிக்க இதுல கீரையில ஸ்டாண்டை பொருத்திட்டு அதுல ஊசி ஒன்று நாங்கள் என்ன செய்யணும்? இணைக்கவும். ஊசியை மட்டும்தான் கீறுறேன். இது முதலச்சு. என்ன அச்சு? முதலச்சு. இந்த ஊசியை இந்த ஸ்டாண்டை பொறுத்தோன்னு நான் கீரையில் அதுல பக்கத்துல கீறி கிடக்குது. இந்த ஊசியை மேல கீழே நகர்த்தவும். செய்ய வேண்டியதுதான். கண் வந்து இங்க இருக்கும். பழைய படங்களும் இருக்கு, பார்த்து கீறிக்கொள்ளுங்க. இந்த வயலட் படத்தை பார்த்து கீறிக்கொள்ளுங்க. அது முன்படம், இது படம். நான் அழிக்கல, தொடர்ந்து இருக்க வேண்டும்ன்றதுக்காண்டி அதை வச்சுக்கிறேன். அப்ப இந்த வயலட் படத்தை பாருங்க. கண் வந்து சரி நேரா வைக்கவும். கண்ணை வச்சுட்டு இந்த ஊசியை நாங்கள் மேல கீழே நகர்த்தவும். ஒரு நிலையில இவை இரண்டும் இடமாறு தோற்ற வலுவின்றி. அந்த சொல்லு முந்தி பார்த்திருக்கிறீங்களோ தெரிய பார்த்திருக்கேன். இன்னும் பார்க்கலையா? பார்த்திருக்கிறீங்களா? இடமாறு தோற்ற வலு எங்கேயாவது பார்த்திருக்கிறீங்களோ? இதுவரை பார்க்கல. சரி, இடமாறு தோற்ற வலு என்றால் என்னன்னு பார்ப்போம். இப்ப இடமாறு தோற்ற வலுவை நீங்கள் இலகுவாக ஒரு தளவாடியில செய்து பார்க்கலாம். இப்ப உங்களுக்கு தேவையானது ஒரு தளவாடி. விளக்கப்படுத்துறேன் பாருங்க. உங்களுக்கு தளவாடி இடமாறு தோற்ற வலு என்பதை நீங்கள் சரியா? அப்படி என்ன இடமாறு தோற்ற வலுவின்றி என்பதை நாங்கள் இப்ப பார்ப்போம். ஒரு தளவாடி இங்கால ஒரு பென்சிலை வைங்க, நிலைக்குத்தாக வைங்க. இந்த பென்சில் இப்படி ஒரு நிலைக்குத்தாக இந்த தளவாடிக்கு முன்னால ஒரு பென்சில். அது இந்த இமேஜ் இதுக்கு பின்னால தெரியும். இதுல இமேஜ் உங்களுக்கு என்ன தெரியும்? அப்ப இதோட இமேஜ் உங்களுக்கு பின்னால பென்சிலை வச்ச மாதிரி இருந்தா பென்சில் இமேஜ் பின்னால தெரியும். என்ன ஒரு பென்சிலை தளவாடிக்கு பின்னால வையும். என்ன ஒரு பென்சிலை நீங்கள் தளவாடிக்கு பின்னால வைங்க. இது பென்சில், இது P1, இது P1 டேஷ், அதுல இமேஜ் P1 டேஷ். இது என்ன ஒரு பென்சில் P2 வையுங்க. P2 வையுங்க. P2 வச்சுட்டு P2 கையால பின்னுக்கு அசையுங்க, முன்பின்னாக அசையுங்க. அசைச்சு கொண்டு இங்கேருந்து பாருங்க. தளவாடிக்கு மேலால பாருங்க. தளவாடிக்கு மேல் பக்கத்தால பார்க்கலாம். இந்த சின்ன தளவாடிக்கு மேல் பக்கத்தால பார்க்கலாம். பென்சில் முனைகளை பாருங்க. அப்ப இந்த P1 டேஷும் நீங்கள் பக்கவாட்டுல கண்ணை அசைச்சியல் என்றால், இந்த பக்கங்களை பக்கவாட்டுல கண்ணை அசைச்சியல் என்றால் P2 வந்து கீழே இருக்குமாக இருந்தால் சரியா? P2 கீழே இருக்குமாக இருந்தால் கண்ணை இந்த பக்கமாக அசைக்கும் பொழுது P1 டேஷ் இந்த பக்கமாக போற மாதிரி தெரியும். எது தொடர்பாக? இந்த P2 தொடர்பாக P1 டேஷ் அங்கால பக்கம் போற மாதிரி தெரியும். அதே போல கண்ணை இந்த பக்கமாக அசைச்சியல் என்றால் இந்த பக்கமாக போறதாக தெரியும். முன்னுக்கு இருந்தா தச்சமயம் P2 பின்னுக்கு இருந்தனா மாறி தெரியும். ரெண்டு பேரும் ஒன்றுக்கு மேல ஒன்று பொருந்தி இருக்கும் சந்தர்ப்பத்தில் P1 டேஷும் P2வும் ஒன்றுக்கு மேல ஒன்று பொருந்தி இருக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்க கண்ணை பக்கவாட்டில் அசைச்சாலும் ரெண்டும் சேர்ந்து இயங்குவது போல் தோற்றமளிக்கும். அப்ப நாங்க பக்கவாட்டில் கண்ணை அசைக்கும் பொழுது P1 டேஷும் P2வும் சேர்ந்து அசைப்பது போன்று தோற்றமளிக்கும். ஒன்றோடு பொருந்திருந்தா சேர்ந்து போகும். விலத்தி இருந்தா தான் என்ன நடக்கும்? விலத்தி அசைவதாக தெரியும். அதாவது கண்ணை அசைக்கிற திசைக்கு எதிர் திசையில மற்ற பொருள் போகும். அதாவது P2 நாங்கள் மையப்படுத்தி கொண்டு P1 டேஷ பாப்பமாக இருந்தால் எதிர்பக்கத்துல போகும். கண்ணை எந்த பக்கம் அசைக்கல, இந்த பக்கம் அசைக்க இந்த பக்கம் போற மாதிரி தெரியும். இந்த பக்கமாக அசைக்கும், திருப்பி சொல்றேன்னா இந்த பக்கமாக அசைக்கும் பொழுது இந்த பக்கமாக போறதா தெரியும். அதே போல கண்ணை இந்த பக்கமாக அசைக்கும் பொழுது இந்த பக்கமாக போறதா தெரியும். எந்த பொருள்? P1 டேஷ், அதாவது பிம்பம். மாறி இருந்தா மாறி வரும். அதாவது P2 அங்கால மேல வந்து இருக்குமாக இருந்தா மேல வச்சிருந்தா மாறி வரும். நான் இந்த படத்துக்கு செய்து காட்டியிருக்கிறேன். ஆகவே கண்ணை அசைக்கும் பொழுது இவை
முரண் திசைகள் அசைவது போன்று தோன்றும். இப்ப பொருந்தாத நிலையில ரெண்டும் பொருந்தி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கும்? ரெண்டும் பொருந்தி இருக்கிற சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கும்? நீங்க கண்ணை பக்கவாட்டில் அசைத்தாலும் ரெண்டும் சேர்ந்து ஒருங்கே அசைவது போல் தோன்றும். இந்த ஒருங்கே அசைவது போன்று தோன்றுகின்ற நிலைதான் இடம் மாறு தோற்ற வலுவின்றி பொருந்தும் நிலை. இட மாறு தோற்ற வலுவின்றி வலுவின்றி என்று போடும். வலுவின்றி. இடம் மாறு தோற்ற வலுவின்றி பொருந்தும் நிலை. மீளவும் இணைஞ்சிருக்கிறோம். அந்த இடமாறு தோற்ற வலுவின்றி என்ற விளக்கத்தை நான் பின்னுக்கு நோட்ஸ்ல தாரேன். இப்ப இந்த சொல்ல விடத்துல பயன்படுத்த போறேன். இந்த பாயிண்ட்ல பயன்படுத்த போறேன். பயன்படுத்தி போட்டு இதுக்குரிய விளக்கத்தை நாங்கள் பின்னால தருகிறேன். சரியானே? அப்ப இடமாறு தோற்ற வலுவின்றி இதோட பிம்பத்தோட பொருந்துறதை நீங்கள் பார்க்கலாம். எதுல பிம்பத்தோட? ஊசி தன் பிம்பத்தோட. இதை நாங்க ஒவ்வொன்று போட்டோம்டா அதோட பிம்பத்தோட பொருந்து. எப்படி அந்த பிம்பம் அவடத்துக்கு வருதுன்றதை பார்ப்போம். இப்ப நீங்கள் வேறு ஒரு கலரால நான் கீறுறேன்னு பார்ப்போம் எப்படி அந்த இடத்துல வருது என்பதை பார்ப்போம். அப்ப இதுல இருந்து ஒரு கதிரை கீறும் பொழுது இப்படி ஒரு கதிரை கீறினால் இது சமாந்தரமாக வருகின்ற சந்தர்ப்பத்துல என்ன நடக்குன்னு சொல்லுங்க. அப்ப இதுல செங்குத்தாப்படும். சமாந்தரமாக கதிர் வருகின்ற சந்தர்ப்பத்துல கீழே இருக்கிற ஆடியில செங்குத்தாகப்படும். அவை இப்படி வார கதிர் இதுல செங்குத்தாகப்பட்டணும். தளவாடியில நீங்க டார்ச் லைட்டை இந்த மாதிரி அடிச்சிருந்தால் அது திரும்ப இந்த திசையில ரிஃப்ளெக்ட் பண்ணி வருவதை பார்க்கலாம். செங்குத்தாக படுமாக இருந்தால் ஒரு தளவாடியில நீங்கள் டார்ச் லைட்டு அதாவது ஒளி முதலை சமாந்தர ஒளிக்கட்டை ஒன்றை நேரடியாக அடித்தால் அது செங்குத்தாக படுமாக இருந்தால் அது மீளவும் அதே பாதையில் தெரித்து வருவதை எதிர்பக்கத்தில் தெரித்து வருவதை பார்க்கலாம். அப்ப இதுல 90ல படுகிற சந்தர்ப்பம் ஒன்று ஏற்படுது. சமாந்தரமா வருகின்ற சந்தர்ப்பத்துல 90ல படுகின்ற சந்தர்ப்பம் ஒன்று ஏற்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்துல மீளவும் அதே பாதையில தெரிக்கிறபடினால பிம்பம் இடத்துல வரும். ஏற்கனவே ஓ இருந்த இடத்துல வரும். எனவே அதே மாதிரியான கதிரை இஞ்சாலையும் கீறி காட்டும். செங்குத்தா படுது. அப்ப இதுல அம்புக்குறி, இதுல ஒரு அம்புக்குறி, இதுல திரும்பி ரிட்டர்ன் ஆகிற ஒரு அம்புக்குறி, திரும்பி இதுல ரிட்டர்ன் ஆகிற அம்புக்குறி, பிம்பம் அந்த இடத்துல வரும். அப்ப இந்த கதிர்படத்தை கிரிக்கொள்ளுங்க. இந்த ஸ்டாண்டையும் பக்கத்துல கிரிக்கொள்ளுங்க, இந்த கதிர்படத்தையும் கிரிக்கொள்ளுங்க. ஓவும் ஐயும் இடம் மாறு தோற்ற வலுவின்றி பொருந்தும். இடமாறு தோற்ற வலுவின்றிய விளக்கத்தை நான் பின்னால தருகின்றேன். இதுல விளக்கத்தை தளவாடியை மையமா வச்சு விளங்கிட்டீங்கன்னா சுகமாயிரும். நீங்க செய்து பார்க்கலாம். உங்க வீட்டை ஒரு சிறிய தளவாடி இருந்தால் இந்த வீட்டை ஒரு சிறிய தளவாடி ஒன்று எடுப்பீர்களானால் செய்து பார்க்கலாம். சரியா? அப்ப நாங்கள் இதை எழுதி போட்டு இது தொடர்பான விளக்கத்தை பிறகு பார்ப்போம். இப்ப இந்த இதுக்குரிய நோட்ஸ் எழுதுங்க. அப்ப இதுக்குரிய நோட்ஸ் ஒரு ஊசி ஓவானது ஆய்வுகூட தாங்கியில் பொருத்தப்பட்டு, இதுல ஆய்வுகூட தாங்கியில பொருத்தப்படுறதை நான் படத்துல காட்டியில தாங்கிய கீறி காட்டியிருக்கிறேன். அதுல இந்த நொப்பெல்லாம் இருக்கு. இதே மாதிரி நீங்கள் பொருத்தலாம், ஊசிய பொருத்தலாம். இதுதான் ஊசிய பொருத்தலாம். ஆய்வுகூட தாங்கியில் பொருத்தி தளவாடி ஒன்றின் மீது எடுக்கப்பட்ட குவியத்தூரம் காணப்பட வேண்டிய ஒருங்கு வில்லை தான் செய்யலாம், விரிவிலக்கு செய்ய முடியாது.
ஒருங்கு வில்லை ஒருங்கு வில்லையின் ஒருங்கு வில்லையின் ஒருங்கு வில்லை என்றால் கான்வெக்ஸ் லென்ஸ். ஒருங்கு வில்லையின் முதலச்சின் வழியே முதலச்சின் வழியே பிரின்சிபல் ஆக்சிஸ் என்று சொல்றது. முதலச்சுக்கு என்ன இங்கிலீஷ் டேர்ம்? பிரின்சிபல் ஆக்சிஸ். முதலச்சின் வழியே கீழ் அல்லது மேலாக நகர்த்தப்படும். நீ கையால அசைக்கலாம். ஸ்டாண்ட்ல பூட்டின ஊசிய விடத்திலே ஒரு நொப் இருக்குது. இதை நீங்க லூஸ் பண்றதன் மூலம் இதை மேல கீழே அசைக்கலாம். அதுல ஊசி நொப் இருக்குது, ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. அந்த ஸ்க்ரூவை நாங்கள் லூஸ் பண்றதன் மூலம் இதை மேல கீழே அசைக்கலாம். கீழ் அல்லது மேல் அசைக்கப்படும். மேலிருந்து நோக்கும் கண்ணுக்கு மேலிருந்து நோக்கும் கண்ணுக்கு இந்த கண்ணிட தானம் கீறவன். மேலிருந்து நோக்கும் கண்ணுக்கு ஒரு நிலையில் பொருள் ஊசியும் பிம்ப ஊசியும் பொருள் ஊசியும் பிம்ப ஊசியும் ரெண்டும் பொருளும் பிம்பம். ஊசியை பிடிச்சா பிம்பம் ஊசியா தான் இருக்கும். பொருள் ஊசியும் பிம்ப ஊசியும் ஒன்றுடன் ஒன்று இடமாறு தோற்ற வலுவின்றி ஒன்றுடன் ஒன்று இடமாறு தோற்ற வலுவின்றி இந்த அப்படி எழுதுவோம். இங்கிலீஷ்ல வேணும்னா பேரலக்ஸ் வித்தவுட் பேரலக்ஸ் என்று போடலாம். இடமாறு தோற்ற வலுவின்றி பொருந்தும் நிலை பெறப்படும். பொருந்தும் நிலை பெறப்படும். பிராக்கெட்டுக்குள்ள போடுங்க. அதை எப்படி உறுதி செய்யறதுனால் பிராக்கெட்டுக்குள்ள போடுவோம். அது பின்னால விளக்கம் சொல்லுவேன். இப்ப அதுல விளக்க இதை நாங்கள் எப்படி உறுதி செய்யறது என்பதை ஒரு ஷோர்ட்டா எழுதுவோம். பிராக்கெட்டுக்குள்ள போடுங்க. கண்ணை பக்கவாட்டில் அசைக்கும் போது கீழே மேல அசைக்கப்படாது, பக்கவாட்டு சைட் வைஸ். சைட் வைஸ்னா நீங்க இந்த படத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா முன்பின்னாக இப்படி இந்த மாதிரி அசைக்கலாம், பக்கவாட்டில் அசைக்கலாம். கண்ணை முன்பின்னாக அசைக்கும் பக்கவாட்டில் அசைக்கும் பொழுது கண்ணை பக்கவாட்டில் அசைக்கும் பொழுது கண்ணை பக்கவாட்டில் அசைக்கும் பொழுது பிம்பமும் பொருளும் ஒருங்கே அசைவது போன்று தோன்றும் நிலை. பிம்பமும் பொருளும் ஒருங்கே அசைவது போன்று தோன்றும் நிலை. சேர்ந்து அசையும். பொருந்தேக்க மட்டும்தான் இன்னொரு சேர்ந்து அசையும். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணும். அப்ப இடமாறு தோற்ற வலுவின்றி என்ன என்றால் கண்ணை பக்கவாட்டில் அசைக்கும் போது மேலகில் அசைக்கிறது முந்தி பார்த்துட்டேன். மேலகில் அசைக்க பொருந்தி வருது. அந்த இடமாறு தோற்ற வலுவின்றி பொருந்துற நிலை எப்படி உறுதி செய்யப்படும் என்றால் பக்கவாட்டில் அசைக்கும் பொழுது சைட் வைஸாக அசைக்கும் பொழுது இரண்டும் சேர்ந்து ஒருங்கே அசையும் நிலை. இரண்டும் சேர்ந்து ஒருங்கே அசையும் நிலை. பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணு. பெறப்படும். இவ்வேளையில் பொருள் ஊசிக்கும் வில்லைக்கும் இடையிலான தூரம் பொருள் ஊசிக்கும் வில்லைக்கும் இடையிலான தூரம் மீட்டர் அளவு சட்டத்தினால் அளவிடப்படும். இந்த தூரத்தை அளக்கவும். இந்த தூரத்தையும் அளக்கவும். ரெண்டுக்கும் இடையிலான தூரத்தை அளக்கவும். நீங்க அளக்கேக்கல இதுக்கும் இடையில அளந்தா சரி, குலாம் அளந்தா சரி. தூரம் மீட்டர் அளவு சட்டத்தினால் அளவிடப்படும். இது வில்லையின் குவியத் தூரம் ஆகும். இது வில்லையின் குவியத் தூரம் ஆகும். இதுக்கு ரீசன் அவுட் பண்ணுவோம். என்ன காரணமாக இருக்கும் என்று பார்ப்போம்.
என்ன காரணமாக இருக்கமே சொல்லிட்டேன். என்ன காரணம்? அப்ப காரணத்தை நாங்க எழுதுவோம். இதற்கு காரணம் பொருளூசியம் பிம்ப ஊசியம் ஒன்றுடன் ஒன்று பொருந்துவதனால், பொருளூசியம் பிம்ப ஊசியம் ஒன்றுடன் ஒன்று பொருந்துவதனால் தளவாடியின் தெரிபரப்பில், இது தெரிபரப்பு மாறி வைக்கப்படாது. நீங்க தளவாடியில தெரிபரப்ப கீழே வச்சுட்டு, தெரிபரப்ப மேல வச்சுட்டு அந்த இரசம் புசின பரப்ப கீழே வைக்கணும். மாறி வச்சா பிராக்டிகல் செய்ய முடியாது. தளவாடியின் தெரிபரப்பில் வில்லையிலிருந்து முறிகின்ற கதிர், வில்லையிலிருந்து முறிகின்ற கதிர் செங்கோணத்தில் படுதல் வேண்டும். செங்கோணத்தில் படுதல் வேண்டும். இடத்துல கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கு படம். உங்களோட படத்தை நான் கொஞ்சம் பெருசா கீழே பார்க்கறேன். இடத்துல என்ன மாதிரி வரும்னா இப்படி வந்து இப்படி வரும். இப்படி ஒரு அம்புக்குறி, இப்படி ஒரு அம்புக்குறி, இதுலயும் இப்படி ஒரு அம்புக்குறி, இப்படி ஒரு அம்புக்குறி போடும். படத்தை கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கு. நீங்க ஒரு படத்துல கிளியர் ஆகி, ஏனென்றால் இதுல செங்கோணத்துல படுது. ஆடியில வந்து என்ன செய்யுது? செங்கோணத்துல படுது. செங்கோணத்துல படைக்கல திருப்பி ரிஃப்ளெக்ஷன் அதே திசையில நடக்கும். தெரிப்பு வந்து அதே திசையில் நடக்கும் பொழுது பிம்பம் மீளம் அதே இடத்துல படும். தெரிபரப்பில் செங்கோணத்தில் படுதல் வேண்டும். செங்கோணத்தில் படுதல் வேண்டும். அப்ப இந்த ரெண்டு பக்கமும் செங்கோணத்துல படுமாக இருந்தால் முறிகதிர் எப்படி இருக்கணும்? தமக்குள்ள ரெண்டு பக்கம் செங்கோணம், இந்த பக்கம் செங்கோணம், இந்த பக்கமும் செங்கோணம், இந்த பக்கமும் செங்கோணம் என்றால் முறிகதிர் தமக்கு எப்படி இருக்கணும்? தமக்குள்ள எப்படி இருக்கணும்? சமாந்தரமாக இருக்க வேண்டும். செங்கோணத்தில் படுதல் வேண்டும். இது நடைபெறுவதற்கு, இது நடைபெறுவதற்கு முறிகதிர்கள் சமாந்தரமாக இருக்க வேண்டும். முறிகதிர்கள் சமாந்தரமாக இருக்க வேண்டும். நீங்க படிச்சிருக்கிறீங்க ஆரம்ப கிளாஸ்ல, ஒரு வில்லைக்கு முன்னால குவியத்தில பொருள் இருந்தால் மட்டும்தான் முறிகதிர்கள் சமாந்தரமாக இருக்கும் என்று படிச்சிருக்கிறார். அப்படியும் பார்க்கலாம். அல்லது சமாந்தர கதிர்கள் குவியத்தில குவியம் என்ற ஒளியின் புறமாற்று கொள்கையின் அடிப்படையிலையும் அதை நோக்கலாம். ஏதாவது ஒரு வழியில நீங்க நோக்கினால் இந்த குறிக்கப்பட்ட புள்ளி, பொருந்துகின்ற இந்த குறிக்கப்பட்ட புள்ளி எக்ஸ் என்று போட்டோம்னா இந்த எக்ஸ் வந்து என்னவாக இருக்க வேணும்? எக்ஸ் வந்து என்னவாக இருக்க வேணும்? அந்த கருதப்பட்ட வில்லையிட குவிய புள்ளியாக இருக்க வேண்டும். சமாந்தரமாக ஒளிக்கதிர்கள் வருதென்றா என்ன அர்த்தம்? ரெண்டு முறிகதிர்களும் சமாந்தரமாக வருதென்றால் இந்த குறிக்கப்பட்ட எக்ஸ் என்ற புள்ளி என்னவாக இருக்க வேணும்? இந்த வில்லையிட குவிய புள்ளியாக இருக்க வேண்டும். இது குவிய புள்ளியாக இருக்குமாக இருந்தால் இந்த புள்ளிக்கும் வில்லை முனைவுக்கும் இடையிலான தூரம், ஒளியியல் மையத்துக்கும் இடையிலான தூரம் என்னவாக இருக்கும்? ஸ்மால் எஃப் ஆகும். ரைட்? அப்ப சமாந்தரமாக செல்லுதல் வேண்டும். எனவே பொருந்துகின்ற புள்ளி எக்ஸ் ஆனது, பொருந்துகின்ற புள்ளி எக்ஸ் ஆனது வில்லையின் குவிய புள்ளி ஆதல் வேண்டும். பொருந்துகின்ற புள்ளி எக்ஸ் ஆனது வில்லையின் குவிய புள்ளி ஆதல் வேண்டும். தலைமை குவியம் என்று நாங்கள் படிச்சிருக்கிறோம். அதான் வர வேண்டும். வில்லையின் குவிய புள்ளி ஆதல் வேண்டும். எனவே எக்ஸுக்கும் வில்லைக்கு விடப்பட்ட தூரம் குவிய தூரம் ஆகும். இவ்வளவுதான் இந்த விளக்கம். எனவே எக்ஸுக்கும் வில்லைக்கும் இடப்பட்ட தூரம் குவிய தூரமாகும். குவிய தூரம் ஆகும். அப்ப இதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப நாங்கள் இடமாறு தோற்ற வலுவின்றிய விஷயத்தை ஒரு தளவாடி மூலம் நாங்கள் எவ்வாறு பார்க்கலாம் என்பதை நீ வீட்டையே செய்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் இப்ப பார்க்க போறேன். சரியா?
அப்ப நோட்னு போட்டுக்கொள்ளுங்க. அதை நாங்கள் இப்ப பார்ப்போம். சரியா? இந்த படத்தை கீறினாலும் பரவாயில்ல, நோட்னு போட்டு இந்த படத்தை கீறு. நோட்னு போட்டு இந்த படத்தை கீறுங்க. தளவாடி உங்களுக்கு ஒரு பென்சில், நீங்க ஊசிக்கு பதிலாக நீங்க வீட்டை வாங்கிக்கக்கூடியது ஒரு பென்சில். அப்ப P1 ஒரு பென்சில், அதோட இமேஜ் P1' கண்ணுக்கு தெரியும். இந்த கண்ணை வச்சு பார்க்கல உங்களுக்கு P1' தெரியும். பிறகு இன்னும் ஒரு பென்சில், சர்வசமமான இன்னும் ஒரு பென்சில் எடுக்கலாம். அந்த பென்சிலை நீங்க ஆடிக்கு பின்னால வையுங்க. P2 ஆடிக்கு பின்னால வையுங்க. பிறகு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, ஆடிக்கு பின்னால வச்சிருக்கிற பென்சிலை இந்த பக்கம் அல்லது இந்த பக்கம் நகர்த்துங்க. அப்படியும் செய்யலாம், இதையும் நகர்த்தலாம், ரெண்டும் செய்யலாம். எல்லாத்தையும் நகர்த்தி குழப்பாம நாங்க இதை மட்டும் செய்வோம். ஆடிக்கு பின்னால வச்சுக்கிற பென்சிலை கையால முன்னுக்கு பின்னுக்கு நகர்த்தலாம். நகர்த்தி கொண்டு போகும் பொழுது இந்த P1' P2 என்ன செய்யும்? இடமாறு தோற்ற வடிவண்டி பொருந்துற நிலையை பெறலாம். அதாவது சரியா ஒன்றுக்கு மேல ஒன்று பொருந்தும். அதுதான் இப்ப நாங்கள் சின்ன விளக்கமாக தரப்போறோம். சரியா? அப்ப இந்த படத்தை கீறிட்டீங்கள், எல்லாரும் இந்த படத்தை கீறுங்க. அப்ப இதுலயும் அதே விஷயம்தான். இது விளங்கினால் இது விளங்குவதும் குழு சுலபமாக இருக்கு. அப்ப படத்தை கீறுங்க, கீழே எழுதுவோம். ஒரு சிறிய தளவாடியின் தெறி மேற்பரப்புக்கு முன்னால், சிறிய தளவாடியின் தெறி மேற்பரப்புக்கு முன்னால் P1 என்னும் பென்சிலை கருதுக. நீங்க வீட்டை செய்து பார்க்கலாம். ஊசியும் எடுக்கலாம், ஊசியே பார்க்கலாம். ஊசியும் உங்களுக்கு இருந்தால் ஊசி பாவிக்கலாம், வீட்டை செய்து பார்க்கலாம். லேப் தேவையில்லை, வீட்டையே செய்து பார்க்கலாம். P1 பென்சிலை தளவாடியில தெரிவெடுப்புக்கு முன்னால் P1 என்னும் பென்சிலை நிலைப்படுத்துக. இதன் பிம்பம் P1'. இதன் பிம்பம் P1'. தளவாடியின் பின்னால் கண் ஈயினால் நோக்கப்படும். மாயபிம்பம் தளவாடிக்கு பின்னால தெரியும். மாயபிம்பம் தளவாடிக்கு பின்னால தெரியும். தளவாடியின் பின்னால் P1' நோக்கப்படும். தளவாடிக்கு பின்னால் பெரிதொரு பென்சிலை நிலைப்படுத்தி அதை வைத்து, தளவாடிக்கு பின்னால் பெரிதொரு பென்சில் P2 வைத்து, P2 தளவாடிக்கு பின்னால் பெரிதொரு பென்சில் P2 வைத்து படத்தில் காட்டிய வண்ணம், படத்துல காட்டியிருக்கு. இந்த படத்துல மேலகில் என்று வருது. நீங்க ஒரு கிடையான மேசையில வச்சியலன்னா முன்பின்னாக நகர்த்த வேண்டி வரும். தளவாடிய ஒரு கிடையான மேசையில வச்சியலன்னா முன்பின்னாக நகர்த்த வேண்டி வரும். சரியா? படத்துல மேலகில வச்சு படத்தில் காட்டிய வண்ணம் முன் பின்னாக நகர்த்துவோமாயின் பக்கவாட்டில் அசைக்கப்படும் கண்ணுக்கு, பக்கவாட்டு இந்த குறிச்சு கிடக்கு, பக்கவாட்டில் அசைக்கும் கண்ணுக்கு, படத்தில் காட்டிய வண்ணம் தான் நான் எழுதுறேன். பக்கவாட்டில் அசைக்கப்படும் கண்ணுக்கு P1' ஆனது எதிர்போக்கில் அசைவது போல் தோன்றும். எதிர்போக்கில் அசைவது போன்று தோன்றும். எதிர்போக்கில் அசைவது போன்று தோன்றும். இஞ்சால அசைக்க இஞ்சால பூஸ், இஞ்சால அசைக்க இஞ்சால பூஸ் செய்து பார்க்க விளங்கும். இது தொடர்பாக, எது தொடர்பாக? P2 தொடர்பாக. ஒன்று பொருந்தாமை இருந்தால், பொருந்தாமை இருக்குமா இருந்தா பாருங்க, இவர் அங்க பின்னுக்கு நிற்கிறார், இவர் முன்னுக்கு நிற்கிறார், கண்ணு இப்படி இந்த பக்கம் போனா இது தொடர்பாக இது இந்த பக்கம் போற மாதிரி தெரியும்.
அதே போல கண் இந்த பக்கம் போனமாக இருந்தா இது தொடர்பாக இது இந்த பக்கம் போற மாதிரி தெரியும். அப்ப எதிர்போக்குகளில் நீங்க கண்ணை அசைக்கிறதுக்கு எதிர்போக்குகளில் அசைவது போன்று தோன்றும். எதிர்போக்குகளில் அசைவது போன்று தோன்றும். எதிர்போக்குகளில் அசைவது போன்று தோன்றும். இஞ்சால கண்ணை அசைச்சால் மற்ற பக்கம், இஞ்சால கண்ணை அசைச்சால் இந்த பக்கம். எதிர்போக்குகளில் அசைவது போன்று தோன்றும். ஒரு குறித்த நிலையில் முன்னுக்கு பின்னுக்கு அசைவுன வாரம் குறித்த நிலையில் பக்கவாட்டில் அசைக்கப்படும் கண்ணுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் வடினால விளக்கமா தாரேன். நீ போய் இடமாறு தோற்ற வழி போட்டுடுவோம். பக்கவாட்டில் அசைக்கப்படும் கண்ணுக்கு P2, P1 dash, P2, P1 dash. ஒருங்கே அசைவது போன்று தோன்றும். இந்த விலத்தி அசைஞ்சது இப்ப ரெண்டும் ஒன்றா போய் அசைவது போல் தோன்றும். ஒருங்கே அசைவது போன்று தோன்றும். பிராக்கெட்டுக்குள்ள போடலாம். P1 dash சர்வசமன் P2, P1 dash சர்வசமன் P2. ஒருங்கே அசைவது போன்று தோன்றும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த P1 டேஷுக்கு மேல சரியாக P2 பொருந்தும். நான் சர்வசமன் என்ற குறியீடு பயன்படுத்தி ஒருங்கே அசைவது போன்று தோன்றும். இந்நிலை இடமாறு தோற்ற வலுவின்றி பொருந்தும் நிலையாகும். இடமாறு தோற்ற வலுவின்றி பொருந்தும் நிலை ஆகும். அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் இந்த தூரத்தை அளந்து பாருங்கோ, எக்ஸ் என்று போடுவோம். இந்த தூரத்தை அளந்து பாருங்கோ, y என்று போடுவோம். எக்ஸையும் வையையும் பற்றி என்ன சொல்லலாம்? P2 பென்சில் பொருந்திட்டுது. இதோட P1 டேஷோட பொருந்திட்டு, P1 டேஷோட P2 பொருந்தின நிலையில இந்த தூரத்தை அளக்கிறோம் எக்ஸ். அந்த சந்தர்ப்பத்தில் தளவாடிக்கும் P2க்கும் இடப்பட்ட தூரம் எக்ஸ் என்று போடுறோம். அதே போல தளவாடிக்கும் P1க்கும் இடப்பட்ட தூரத்தை y என்று போடுறோம். இந்த ரெண்டும் எப்படி இருக்கும்? ஆரா திங்க் பண்ணி பாருங்க. எப்படி இருக்கும்? நீங்க சரியாக பொருந்த செய்திருந்தீர்களானால் இந்த தூரங்கள் எப்படி இருக்கும்? அளந்து பார்ப்போம். அளந்து விட வச்சுக்கிறீங்க எக்ஸ் மற்றது y. நீங்க பார்த்தீர்களானால் எக்ஸ் சமன் y-ஆக வருவதை காணலாம். ஏன் அப்படி எக்ஸ் சமன் y-ஆக வர வேணும்? ஏன் எக்ஸ் சமன் y-ஆக வர வேணும்? நாங்கள் ஆரம்ப கிளாஸ்ல படிச்சிருக்கிறோம். தளவாடியில் மாயவிம்பம் பெறப்படும் பொருட்தூரம் சமன் விம்பத்தூரம். இப்ப ரெண்டும் பொருந்தி இருக்கிற சந்தர்ப்பத்தில் P2 P1 dash இந்த இடத்துல இருக்கிற வடியினால நீங்கள் தளவாடிக்கும் P2க்கும் இடையிலான தூரத்தை அளந்தீர்களானால் எக்ஸ் மற்றது y என்று எடுத்தோம்னா ரெண்டும் எப்படி இருக்கும்? சமனாக இருப்பதை காணலாம். அப்ப இதுதான் உங்களுக்கு இடமாறு தோற்றவழின்றி பொருந்துகின்ற நிலையை விளக்குவதற்கு உரிய ஒரு ஆய்வுட பரிசோதனை, இல்லை வீட்டில் செய்து பார்க்கக்கூடிய ஒரு சிறிய பரிசோதனையாக இருக்கும். இனி வருகின்ற சந்தர்ப்பங்கள்ல இடமாறு தோற்ற வலுவின்றி என்று வந்தால் அது டிரெக்டா எழுதிட்டு போயிடும். அப்ப உண்மையாக இடமாறு தோற்ற வலுவின்றி என்றால் கண்ணை பக்கவாட்டில் அசைக்கும் பொழுது அவற்றிடையே சார்பியக்கம் இருக்காது. ஒன்று சார்பாக மற்றது இயங்காது. அவற்றிடையே சார்பியக்கம் இருக்காது. இப்ப இதுல பார்த்தோம்னா P2க்கும் P1 டேஷுக்கும் இடையில சார்பியக்கம் இருக்காது. இதை நிப்பாட்டி போட்டு இவரை பார்க்க எப்படி இருக்குது? அந்த பக்கம் போற மாதிரி தெரியும். இவரை நிப்பாட்டி போட்டு பார்க்க இவர் இந்த பக்கமா போற மாதிரி தெரியும். அவை சார்பியக்கம் இருப்பதனாலதான் வேறு வேறு திசையில போற மாதிரி தெரியுது. சார்பியக்கம் இல்லாத சந்தர்ப்பத்துல அவை இரண்டும் எப்படி இருக்கும்? ஒன்றோடு பொருந்துகின்ற நிலையத்தான் நாங்கள் இடமாறு தோற்ற வலுவின்றி பொருந்தும் நிலை என்று சொல்லுவோம். ஆகவே இதுதான் இந்த இரண்டாவது பிராக்டிகல் முக்கியமான படிகள். சரிதானே? அப்ப அடுத்த இது முக்கியமான விஷயம்
அடுத்து நாங்கள் அடுத்த கிளாஸ்ல தான் பார்க்க போறோம். அடுத்த கெமிஸ்ட்ரி பாடம் நடக்கிறதுக்கு சார் வந்துட்டார், சர்மா சார் வந்துட்டார். அவர் தொடர்ந்து அந்த பாடத்தை எடுப்பார். இப்போ நான் என்ன செய்ய போறோம்னா ஹெடிங்கை மட்டும் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த கிளாஸ் வந்து நாளை நடக்காது, ஃப்ரைடே நடக்கும். நாளை இல்லை, ஃப்ரைடே, அதை எழுதி வைங்க. ஃப்ரைடே அடுத்த கிளாஸ் ஃப்ரைடே 9 o'clock. 9 o'clock நீங்க மீளவும் சந்திக்கலாம். மீளவும் சந்திக்கலாம். ஹெடிங்கை மட்டும் போட்டுக்கொள்ளுங்க. ஹெடிங்கை போட்டு வச்சுக்கொள்ளுங்க. ஹெடிங் குவிவு வில்லை ஒன்றின் குவியத்தூரத்தினை இரண்டு ஊசிகளை பயன்படுத்தி வரைவு முறையினால் காணுதல். கிராபிக்கல் மெத்தடுக்கு போறோம். என்ன மெத்தடு போறோம்? கிராபிக்கல் மெத்தட். இப்ப செய்த ரெண்டும் கிராபிக்கல் மெத்தட் இல்லை, டிரெக்டாக நாங்கள் வாசிப்புகளை எடுத்து எஃபெக்ட் கண்டனாங்கள். இவை திருத்தமான பெருமானங்களாக சொல்ல முடியாது. நாங்கள் படிச்சிருக்கிறோம் ஃபர்ஸ்ட் இயர்ல. திருத்தமான பெருமானங்களை எடுக்க வேணுமாக இருந்தால் எந்த ஒரு கணியமும் வரைவுக்குட்படுத்தப்படுதல் வேண்டும் என்று படிச்சிருக்கிறோம். வரைவுக்குட்படுத்தும் பொழுது பல வாசிப்புகள் எடுக்கப்பட்டு வரைவு வரையப்பட்டு படிதிறன் அல்லது வெட்டு துண்டை பயன்படுத்தி குறிக்கப்பட்ட மாறா கணியங்கள் கண்டுகொள்ளப்படும். இதன் பொழுது அவை திருத்த பெருமானமுடையதாக இருக்கும். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் வரவு முறையை பயன்படுத்துவதால் சிறந்த முறையாக கருதப்படும். அடுத்த கிளாஸ்ல மீளவும் சந்திப்போம். ஹெடிங்கை போட்டுக்கொள்ளுங்க. வரைவு முறையை பயன்படுத்தி கணித்தல். ஏதாவது டவுட் இருந்தால் இப்ப நீங்கள் கேட்கலாம். ஏதாவது படிச்சதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கேட்கலாம். நாளை கிளாஸ் இருக்காது. ஃப்ரைடே 9 o'clock மீளவும் சந்திப்போம்.